Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நீங்கள் ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. ஏன் நாங்கள் எதுவுமே சொல்லலை. இப்போ இதற்கு முன்பாக சில பேட்டிகளில் நீங்கள் பேசும்போது டெல்லியில் கான்கால் மூலமாக இவங்க திமுக அதிமுக 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டமிடுறாங்க, பிஜேபி சப்போர்ட்டோட அது நடக்க போகுது அப்படின்லாம் சில பேட்டிகளில் சொல்லுங்க. என்ன நடந்தது உண்மையிலே? உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் என்ன அடிப்படையில் நான் சொல்கிறது என்னன்னா, இது வரலாற்றில் பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் இதில் ஒன்றும் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது எங்களுடைய தகவல் என்னென்னா, 4ஆம் தேதி இதற்கான தொடர்புகள் உருவாக்கப்பட்டது. 5ஆம் தேதி அது சீரியஸ் ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் முடிவு பண்ணது என்னன்னா, டெல்லியிலேருந்து இவர்கள் ரெண்டு கட்சியையும் சேர்த்து வச்சு ஒரு அரசாங்கம் அமைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுது. இதில் நம்ம சாதுரியமாக மூவ் ஆகலைன்னா நம்ம என்னட்டுனா தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ளவற்றுவோம். இது வந்து ரொம்ப வரலாற்று பிழையாகி போயிடும் நம்மளுக்கு. விஜய் அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. 108 இடங்கள் பெற்றிருக்கார். அவருக்கு 10 இடங்கள் குறைச்சிருக்கு. நம்மை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல நம்மளுடைய 5 இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடங்களாக இருக்க போகுது. நம்ம ஃபஸ்ட்டு ஆதரவு தந்துட்டோம்னா இந்த மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்குறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு மத சார்பற்ற அரசு உருவாவது தமிழ்நாட்டை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் முடிவெடுத்தோம். எங்களுடைய முடிவு என்பது ரொம்ப தீர்க்கமான முடிவு. நாங்கள் யார்கிட்டையும் எந்த ஒரு மன தாங்கலோ அல்லது வேறு எதுவும் தப்பாவோ நாங்கள் எதுவுமே நினைக்கல. எங்களுக்கு வந்த தகவல் இப்படி இருந்துச்சு. டெல்லியில் தீட்டப்படுற ஒரு சதி திட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை மக்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு அதிகமான இடங்கள் கொண்டு வந்திருக்க ஒரு ஆட்சியை அமைய விடாமல் தடுக்கிறதுக்கு பாஜகவும் குறிப்பிட்ட விதத்தில் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதல் நடக்கிற திரு அமித்ஷா அவர்களும் முயற்சி செய்கிறாங்க. அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும். அதற்காக நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம். அந்த முடிவு தீர்க்கமான முடிவு. எங்களை பொறுத்த மட்டும் இது தமிழகத்திற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்திருக்கிறது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இது ஏற்புடையதாக இருக்கா? திமுக வந்து தொடர்ச்சியாக பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. நீங்களும் கூட தோழமையாகவே இருந்தீங்க. உங்களை விட அதிகமாகவே ஒருபடி மேலேயே போய் தமிழ்நாடு வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு தான் அந்த தேர்தலவே நாங்கள் கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆதரவோட அல்லது அவங்க சப்போர்ட்டில் இந்த அலையன்ஸோ அல்லது இந்த கூட்டணியோ நடக்குது அப்படின்றது இல்லை அதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்றது ஏற்புடையதாக இருக்குமான்னு நினைக்கிறேன். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வந்த தகவலை பற்றி சொல்லிட்டு எங்களை பொறுத்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 கட்சிகளையும் சேர்த்து வைக்கிறதுக்காக டெல்லி முயற்சி செய்தது. அதற்கு இப்போ பல சான்றுகள் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு நாங்கள் எதுவுமே சொல்லலை. எங்களுக்கு வந்த தகவலை சொல்கிறோம். இல்லை இதன் பின்னணியில் பிஜேபி இருக்குது அப்படின்றதுக்கான டெல்லிங்கிறது யார்? பிஜேபி தான். இல்லை அதை தான் கேட்குறேன். அது என்ன அடிப்படையில் நமக்கு அடிப்படையில்னா எங்களுக்கு வந்த தகவல் அதைத்தானே இப்போ ஒருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு பேட்டி நீங்கள் அவங்க எல்லாமே சொல்கிறது பிஜேபி யாரும் சொல்லலை. பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்றக்காக நாங்கள் தாவேக்காக ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றாங்க. இன்றைய பேட்டியில் கூட அவங்க சொன்னது திரு மு.க. ஸ்டாலின் வந்து எங்கிட்ட பேசினாரு அப்படின்ற வரைக்கும் இன்றைய தகவலாக இருக்கு. அவங்க வந்து இவங்களும் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சியை செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் அவர் வந்திருக்கு. அதை அவங்க முன்னால் வைக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதில் பிஜேபியோட ரோலா எங்கேயுமே யாருமே சொல்லலை. நீங்கள் மட்டும்தான் பிஜேபியோட பின்னணியில் இது நடக்குது அப்படின்னு சொல்லி. கவர்னருடைய ஆதரவு இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காது. கவர்னர் பாஜகவினுடைய நபர், கவர்னர் டெல்லியினுடைய நபர். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறணும். இது வந்து பாஜகவுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. தமிழக மக்கள் கொடுத்தது என்னன்னா ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள். அதனால என்னன்னா அவர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவில் டெல்லியில் இருந்து இதற்காக ஒரு உதவி செய்யப்பட்டது. இந்த உதவி என்பது இவர்களை பொறுத்த மட்டும் எல்லா கட்சிகளும் தாவேக்காவிற்கு எதிர்ப்பாக ஒரு கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து அவர்களுக்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த 48 மணி நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இப்போ 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த 4 நாட்கள் வந்து 3 நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்களாக பார்க்கப்பட்டது. அதனால தமிழகத்தில் எங்களுடைய பார்வை, எங்களுடைய தகவல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் பல மாநிலங்களே ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அவர்கள் எந்த ரூபத்தில் என்னத்தை பண்ணுவாங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ டிஎம்சி என்ன பண்ணி வச்சுருக்காங்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. மொத்த கட்சியை காலி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அது பாஜகவுடைய டெக்னிக். அது பாஜக வந்து என்ன வேணாலும் பண்ணும், மற்ற கட்சிகள் அளிக்கிறது. அதனால எங்களை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் ஒரு மதசார்பற்ற கட்சியாக இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அமைய விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக பாஜக எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதற்காக கவர்னருடைய உதவி தேவைப்படுது. அதனால கவர்னர் பார்த்தீங்கன்னா என்னென்ன அலைக்கழிக்க விட்டார். திரு விஜய் அவர்களையும் பார்க்க முடிஞ்சு, என்னென்ன அவர் கோவாவில் இருந்துட்டு கேரளாவிலேருந்து வராமல் இருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. 5, 6, 7, 8 தேதிகளில் என்னென்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால் இது எல்லாம் ஒரு நாள் அரசியல் உண்மைகள் வெளியில் வரும். எங்களை பொறுத்த மட்டும் இப்பொழுது ஒரு நேர்மையான ஆட்சி அமைந்திருக்கிறது, ஒரு மதசார்பற்ற ஆட்சி அமைந்திருக்கிறது, ஒரு சமூக நீதிக்கான ஆட்சி அமைந்திருக்கிறது.
என்பது எங்களுக்கு மன நிறைவை தருகிறது. தமிழ்நாடு இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.